ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. அதாவது நான் மொபைல் ஒன்று வாங்கியிருந்தேன், மோட்டோ G45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் போடுறேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பிஃபோரே ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். பட் என்னென்னா நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வாய்ஸ் சுத்தமாக எனக்கு வரல, ஃபுல்லாக தொண்டை கட்டிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட இம்பேக்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். அன்பாக்சிங் பண்ண வீடியோ எடுத்துட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் என்னென்னா மோட்டோ G45. ஸோ இந்த ஃபோன் எதுக்காக அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மேக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் நம்மளோட சேனலில். பட் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. அதுக்கு என்ன ரீசனாக, 2 ரீசன். ஒன்று டைம் பத்த மாட்டேங்குது, டெய்லி ஒர்க் ரூட்டீன். ஸோ அதில் டைம் பத்தலை. இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைல் தான். இந்த மொபைல்லே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, எடிட்டிங் பண்ணி, அதை அப்லோட் பண்ணி, அதை அப்லோடிங் ஃபுல்லாக முடியறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எனக்கு 1 டே அந்த மாதிரி ஓடி போயிடுது. சம்டைம்ஸ் அதையும் மீறி நான் இன்னொரு வீடியோ போட்டுட்டு நைட் அப்லோடிங்கில் போட்டுட்டு படுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த அப்லோட் ஆகி முடியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் ஒரு மொபைல் வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சேனலுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மொபைல் இருந்ததுன்னா நம்மளால் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த மொபைல் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது மோட்டோ G45. இதில் பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 6th ஜென்ரேஷன் 3 ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 MP மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டிசைன் பார்த்தாலே தெரியும், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் இந்த கலர், இந்த வேரியண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்னென்னா ப்ரீமியம் டிசைன் வித் வீகன் லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரிஜினல் லெதர் கிடையாது, வீகன் லெதர். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது ஃபோனு. பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ நல்லா இருக்குல்ல. வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீ தான், இது கூடவே சேர்ந்து வந்திருந்தது. கரெக்டாக ஃபிட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மொபைலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சைடில் இருக்க பார்த்திங்களா ஆன் ஆர் பட்டன், அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வச்சு கூட நம்ம அந்த சென்சார் யூஸ் பண்ணி கூட நம்ம மொபைல் லாக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது. எஸ், 2 பேப்பர் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் ஒன்று இருக்குது. இந்த பின் எதுக்காகனா, நம்ம சிம் இந்த பின் யூஸ் பண்ணி நம்ம அந்த சிம் வைப்போம்ல, அந்த ட்ரே எடுத்துகிட்டு சிம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜரும் இருக்குது. பார்த்திங்களா? சார்ஜரும் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் சி கேபிளும் இருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வர நிறைய ஃபோனில் பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இது பரவாயில்ல, இது நல்லாயிருக்கு உண்மையிலே. இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைப் சி கேபிள் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அதாவது ஃபோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனுக்கு கேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜரு, ஒரு டைப் சி கேபிள், அப்புறம் பின்னு ஒன்று இருந்தது, சிம் இன்ஜெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் போட்டுட்டேன். ஸோ இதான் இருந்தது. இப்போது இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்க கவரை ஓப்பன் பண்ண போகிறோம். வா சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. மோட்டோ லோகோவோட வருது. எனக்கு இந்த மோட்டோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மற்ற ஒரு சில ஃபோன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இன்பில்ட்டாக இருக்கும். தேவையில்லாத ஆப்ஸ், அது ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய இன்பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் மோட்டோவில் அந்த மாதிரி இல்லை. இந்த வளவலா கொல கதையெல்லாம் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோட்டோ G45 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 கலர்ஸில் வருது. ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் இப்போது இருக்கு இல்லையா இந்த கலர்.
3 கலரில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 8GB ரேம் சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வருது. நான் வாங்கியிருக்க இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்கிற மாதிரியான வேரியண்ட் தான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 128GB வரைக்குமே நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து 120GBன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியும் மற்ற ஆப்ஸுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போனால் கூட எப்படியும் நம்மளால் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வச்சுருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 64GB தான். ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தான் தெரியுது. நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் மொபைல் எப்போயும் வாங்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்குலாம் செலவு பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ ஆனால் எனக்கு இது இப்போ வீடியோ பர்பஸ்க்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேமரா வந்து உங்களுக்கு 50 MP இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்கும்போது 6.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி இருக்குது. அதாவது ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து நல்லாவே இருக்குது. 120 இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. அதே மாதிரி டியூவல் சிம் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அந்த இதுவும் இருக்குது. ஆடியோ ஜாக் இருக்குது. குயிக் சார்ஜிங்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் வந்து பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,999 அதாவது 12,000. ஓகேவா? இப்போ வந்து இதோட ரேட் வந்து 12,000. பட் நான் வந்து பழைய ஃபோன் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினதுனால எனக்கு வந்து 10,000லேயே முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வாங்கினது 10,000 தான். ஏன்னா பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினதுனால. நீங்கள் பழைய ஃபோன் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000லாம் கிடைக்கும். அப்படி இல்லைனா பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது. ஒரு சில பேங்க் கார்டெலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்பை ஆட்டம் அந்த சவுண்டு அந்த இது இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு சில செக்யூரிட்டி இதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க மோட்ரோலாலேருந்து. ஓகேவா? வேணும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் செல்ஃபியும் எடுத்து பார்த்தேன், நல்லாயிருக்கு. அதே மாதிரி பேக் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் வந்து நல்லா பெட்டராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக என்ன சொல்லணுன்னா அந்த யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்த்தேங்க. மெயினாக அந்த ஹெச்டி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மொபைல், அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வச்சுருக்கிற மொபைல். ஸோ இந்த 2 மொபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் நிறைய மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஓகேவா? நீங்கள் தைரியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கும் லைக் கொடுங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாம் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.